finishes off in style. A magnificent strike into the crowd. இப்போ என்ன மேட்ச் பார்க்க போறோம் அப்படி பார்த்தா சிஎஸ்கே vs மும்பை இந்தியன்ஸ்க்கு the OG ஆண்ட பரம்பரைங்க ஆண்ட பரம்பரை vs ஆண்ட பரம்பரை. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த மிச்சல் சாண்டர் மற்றும் தீபக் சஹரோண்டி போட்டு மும்பை இந்தியன்ஸ்க்காக ப்ளே பண்ண போறாங்க. அந்த பக்கம் ப்ளே பண்ணிக்கிட்டு ஸ்ரேயாஸ் கோபால் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எம்ஐ கேப்டன்ல ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த சாம் கரன் நம்ம டீமுக்கு வந்திருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நாட் அன்சோல்டு. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. ஸோ வி ஆர் ஹியர் அட் த போட்டி. என்னடா அது கேம் சவுண்ட் கேட்கலையான்னு பார்த்தேன். உங்களுக்கு கேம் சவுண்ட் மாற்றி வச்சிருக்கேன். ஒரே சரிங்க ఇప్పుడు చూడు అంటారు అంటారు చూడు కన్నా என்னது ஆடியோ ஒன்றுமே கேட்கல. என்னது இது இதெல்லாம் மார்னிங் மெசேஜ் போட்டு ஈவினிங் பார்ப்பேன். how do I tell you? so we are here the task. நம்ம வந்துட்டு ஹெட்ஸ் கேட்டிருக்கோம் அந்த இடத்துல. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க. டாஸ் வெற்றி பெற்றது யாரு? சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிருக்கோம். we will go for the chasing நண்பர்களே. நம்ம வான்கடே ஸ்டேடியம் சேசிங்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால we will go for chasing today. இன்றைய போட்டியில் நம்ம வந்துட்டு சேஸ் பண்ண போறோம். இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு சேஸ் பண்ணுவோமா? ஐயோ மும்பையோட பவுலிங் யூனிட் வர பயங்கரமா இருக்குது. ஓப்பனிங் ஓவர் போடுறதுக்கே வந்துட்டு 4 பேர் வச்சிருக்காங்க அவங்க. ஸோ சிஎஸ்கேவோட லைனப்ல எந்த லைனப் வைக்கிறது? கீப்பிங் வாங்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆட போறோம். ஸோ அதனால இந்த லைனப் இருக்கட்டும். பவுலிங்ல தேவைப்படும் போது வேணா வந்துட்டு நூர் அகமது இல்லாட்டி கிரைக் ஓட்டன் அப்புறமா உள்ள போனதுல சாம் கரனை கொண்டு வந்துடலாம். எப்படின்னா டெவன் கான்வே ஒருத்தர், அப்புறம் வந்துட்டு மதிஷா பத்திரான 2 என்னடா 2 ஃபாரின் பிளேயர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்குவாட்ல. ஓ மை காட், சர்ப்ரைஸ் ஃபார் மீ, ஒன்லி 2 ஃபாரின் பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாட். சூப்பர் அப். இவங்க என்ன வச்சிருக்காங்கன்றது வேற தெரியல. தீபக் சஹர் வச்சிருக்காங்களா? இரி மாப்ளே நாங்க மட்டும் சேஸ் பண்றோம் இருங்க. 400 ஓட்டு தான் போட்டேன். அப்படியா? எம்ஐ வின். எம்ஐ கிட்ட 4 பவுலர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் தலைவன் ஹார்திக் பாண்டியா தான். ரோட் டு சாம்பியன்ஷிப். எஸ், நீ யாரு அவனா வரு எவனா வேணா இரு, ஆனா ஓவர் எனக்கு தாண்டி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த இடத்துல வந்துட்டு ஹார்திக் பாண்டியா. சோ தீபக் சஹர் மற்றும் ட்ரெண்ட் போல்ட் 2 பேருக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்க போது. எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி அவங்க வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராவே வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பால் கலீல் அகமது போட்டாருன்னா அந்த இடத்துல ரோஹித் சர்மா படக்குன்னு ஒரு எல்பிடபிள்யூ ஆக்கலாம் முதல் பந்துல. ஓ நல்ல ஒரு அவுட் சைடு வச்சுக்க. பரவாயில்லையே, பால் எடுத்தோடனே ஸ்விங் ஆகுது. முதல் பந்து இருப்பா. அதுக்கு ட்ரெண்ட் போல்ட் ஒரு ஓவர் போடுவாரு. ஆஹா, நல்ல பால் ஃப்ரம் கலீல் அகமதுங்க. 2 நல்ல பந்துகள் ஃப்ரம் கலீல் அகமது. வரவே இல்லையே. முதல் பந்து கமலேஷ் நாகர்கோட்டி ரோஹித் சர்மா ஸ்ட்ரைட்டா தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி டு ஸ்டார்ட் தி ஓவர். நாகர்கோட்டியும் படகோட்டியை அடித்து ஆரம்பிக்கிறார் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா. சிடிடிபிஎல் நடக்கிறதும் ஆர்சிபி கப் அடிக்கிறது எக்ஸாக்ட்லி. சாம் கரன் பேட்டிங்ல கிரைக் ஓவர். இன்சைட் எட்ஜ் கேட்ச் பிடிச்சிருவாரா? தல பிடிச்சிருந்தால கேட்ச் விக்கெட். கமலேஷ் நாகர்கோட்டியும் படகோட்டி. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு போ. ரோஹித் சர்மாவை ரிவெஞ்ச் எடுத்திருக்காருங்க. முதல் ஓவர்ல கமலேஷ் நாகர்கோட்டி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபார் சிஎஸ்கே. முதல் பந்துல என்னதான் ரோஹித் சர்மா அடிச்சாலும் அடுத்து ஒரு இன்சைட் எட்ஜ்ல தல தோனி 42 வயசு அன்கேப்டு பிளேயருங்க. இந்தியாவுக்காக வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்த அன்கேப்டு பிளேயர் கேட்ச பிடிச்சிருக்காருங்க. வயசானாலும் உன்னுடைய பவரும் ஜம்பும் இன்னும் மாறல சிவாஜி அப்படின்ற மாதிரிதான். So Tilak Verma is coming to the batting right now. நீங்க கேப்டனா வெளில அனுப்பிட்டீங்க. இந்த இடத்துல கலீல் அகமது முதல் பந்து ஒரு அவுட் சைடு ஜோ கேப்ல போயிருக்க. பவுண்டரி. அவருக்கு என்ன ஆயிருச்சுன்னா ஒரு பைக்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆஹா, கேட்ச் கேரி ஆகுமா? இல்ல ஃபீல்டர். ஓ நோ, அந்த ஃபீல்டர் என்னங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல. கமலேஷ் ரிக்கில்டன் ப்ளே பண்ணலப்பல கண்டிப்பா ராபின் மின்ஸ் தான் அவங்க டீம் கொண்டு விக்கெட் கீப்பரா ஸ்டார்ட் பண்ண. கேட்ச் இட் அப்படின்றாங்க. போன முறை இது பண்ணதுக்கு இந்த முறை கரெக்டா புடிச்சாருங்க. போன முறை பவுண்டரி விட்டாரு, ஆனா இந்த முறை கோட்டை சாமி தவற விட மாட்டேன் அப்படின்னு புடிச்சாருங்க. தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் என்று நாகர்கோட்டி 4 கொடுத்த அடுத்த பால்ல ஒரு விக்கெட்டுங்க அழகா போட்டு கொடுத்தாரு நம்மளுடைய கலீல் அகமது. விக்கெட் டேக்கிங் டெலிவரியா? எஸ், தட்ஸ் விக்கெட் டேக்கிங் டெலிவரி அண்ட் கேட்ச பிடிச்சிருக்காரு கமலேஷ் நாகர்கோட்டி. 2வது விக்கெட் காலி ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ராயன் ரிக்கில்டன் அவுட் ஆயிட்டு போறாரு. கலீல் அகமது ஹாப்பி. என்னாச்சு அந்த இடத்துல? ராயன் ரிக்கில்டன் அவுட் ஃபார் 5 runs from 6 deliveries. மும்பை 17க்கு 2. நாகர்கோட்டி கில், அபிஷேக் சர்மா, ரியான் பராக் அண்டர் 19 2000 எல்லாம் செம டிமாண்ட். பட் சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் டெலிவரி விக்கெட் எடுப்பாரா? ஆஹா, கரெக்ட்டா கேப் பிக் பண்ணிருக்காருங்க. will it run away for a boundary? பால் வேகமா போகுது and that will run away for a boundary. பவுண்டரி. எங்களை அடிச்சிராதீங்க சேட்டா, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஷாட்டுங்க, ஒரு ஷாட் ஃப்ரம் திலக் வர்மா. வர்மா நல்ல பவுண்டரி கிடைக்குது அந்த இடத்துல. கொஞ்சம் லைன் ஷார்ட்டா போட்டாரு கலீல் அகமது. அசால்ட்டா தூக்கி கடாசிட்டாரு. பவுண்டரி. பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப். கலீல் அகமது டு திலக் வர்மா அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இல்லங்க, that will be a six. தூக்கி கடாசி அன்எக்ஸ்பெக்டட். அவனுக்கு என்ன ஆர்டிஎம் யூஸ் பண்ணல. 2வது வந்து
ஓ கேப் பிக் பண்ணிருக்காங்க சூரியகுமார் யாதவ். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஒருத்தர் இருந்தாரு நினைக்கிறேன், செகண்ட் ஸ்லிப் ஒருத்தர் இருக்காரு, கரெக்டா கல்லி ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு பேருக்கும் நடுவால கரெக்டா பைசெக் பண்ணி விட்டுருக்காருங்க. நான் கொடுத்திருக்காரு கலீல் அகமத். நாகர்கோட்டிக்கு என்ன பண்ணு ஓவர் கொடுக்குற நீங்க. ஆஹா கேப் பிக் பண்ணிட்டா, இப்பதான் சொன்ன 2 ரன் தான் கொடுத்தான்னு. பவுண்டரி கிடைக்குது, பவுண்டரி பை KBFC லைக் RCB 0 trophies, high attitude having some Sarkuri fans wicket, new ball எடுத்த ஒரு RCB க்கு கல் பந்து ஜடு. சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரைட்டா தூக்கி விட்டுருக்காரு. பவுண்டரியா, பவுண்டரி. என்ன எலகட்டா ஆட்டாரு பாத்தீங்களா அந்த ஷாட்ட. ஜட்டு கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாருங்க பால இருக்கு ப்ரோ. A bit of a change up in the field now. வில் ஜாக்ஸ் இன்கன்சிஸ்டன்ட். யாரு கன்சிஸ்டன்ட்? எங்க அண்ணன் விராட் கோலி தான் கன்சிஸ்டன்ட். ஐயா சரி ஓகே, நீ வந்துட்டு பவுலிங்ல சரியாயிருச்சு அப்படின்ற ஆட்டி ஷாட் கேப் பிக் பண்ணிட்டானா. முடிச்சு விட்டீங்க போக. இரண்டாவது பந்து ஆஃப் தி ஓவர். ஸ்கை ஆன் ஸ்ட்ரைக் அடிப்பாரா? கேட்ச் விக்கெட்டுங்க. இதே மாதிரி அஸ்வின் ஓவர்ல ட்ரை பண்ணாரு. அந்த இடத்துல வந்து 4th ஸ்லிப் இல்லாதனால கேப்ல போச்சு. ஆனா உடனே வந்து ஒரு 4th ஸ்லிப் வச்சாங்க. இந்த முறை கேப்ல போவாது, நான் பிடிக்கிறதுக்கு இங்க வெயிட்டிங் அப்படின்னு ராகுல் திரிபாதி கரெக்டா பிடிச்சாருங்க. மாசான ஃபீல்டிங்க. இதுதான்டா CSK. நீ அந்த இடத்துல அடிப்பன் தெரிஞ்சுதான் நாங்க போட்டேன்னு சொல்லிட்டு போட்டாரு ராகுல் திரிபாதி. அருமையான கேட்ச். சூரியகுமார் யாதவ் அவுட் ஃபார் 24 from 19 டெலிவரிஸ். மும்பை இந்தியன்ஸ் 62க்கு 3. ஆஹா வில் ஜாக்ஸ் வரானே, இவன் வேற பயங்கரமா அடிப்பானே. ஐந்தாவது வந்து வில் ஜாக்ஸ் சாரி திலக் வர்மா. ஆஹா ஃபைனா தட்டி விட்டுருக்காருப்பா. பவுண்டரி கிடைக்குமா? எஸ் கன்ஃபார்ம் பவுண்டரி போயிடு நினைக்கிறேன். சேஸ் பண்றாரு பத்திரானா, பிடிக்க முடியவில்லை. பவுண்டரி போது எப்படி டெஸ்ட் மேட்ச் ஐ மீன் ரஞ்சி டிராபிஸ்ல வந்து எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரோ அவரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்றாங்க. பட் பாக்கணும் எப்படின்னு. ஆஹா கேட்ச் கேரி ஆகுமா? சேட்டா கேட்ச் புடிச்சு உள்ள போயிடாத மச்சான், புடிச்சிரா. ஆட்டி விக்கெட். சீரியஸ்லி திலக் வர்மா காலி. ஜடேஜாவோட 2வது விக்கெட்டுங்க. 2 செட்டில்டு பேட்ஸ்மேன்ஸையும் அவுட் ஆக்கியிருக்காரு. நான் கூட டெவன் கான்வே கேட்ச புடிச்சு உள்ள போயிடுவாருன்னு நினைச்சேன் பவுண்டரிக்குள்ள. பட் வாட் காமன் கம்போஸ்ட் கேட்ச் ஃப்ரம் டெவன் கான்வேங்க. ஹைட் அதிகமா போச்சு திலக் வர்மா கொடுத்ததுல. டிஸ்டன்ஸ் போல நல்லா ஜம்ப் அடிச்சு கேட்ச புடிச்சிருக்காருங்க டெவன் கான்வே. கான்வே இருந்தால் வலிப்பு இருக்கும். when there is a will there is a way என்ற மாதிரி கான்வே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். அருமையான கேட்ச் ஃப்ரம் டெவன் கான்வேங்க. கேட்ச் ஆஃப் தி மேட்ச் இருக்குமா? மும்பை இந்தியன்ஸ் 69க்கு 4வது விக்கெட் காலி. ஹர்திக் பாண்டியா the captain will be coming in right now. கேப்டன் ஹர்திக் பாண்டியா உள்ள வராருங்க பேட்டிங் ஆடுறதுக்கு தற்பொழுது. நம்பர் 4 டவுட், நம்பர் 3 டவுட் தான். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கோம் கரெக்ட் தான் நம்ம 2020 சீசன்ல. நல்ல ஷாட் கேப்ல போகுது, பவுண்டரிங்க. ஆனா அந்த 2020 சீசன்ல ட்ரை பண்ணி 4வது வந்துட்டு வில் ஜாக்ஸ். மும்பை 74க்கு 4. வில் ஜாக்ஸ் கேப் பிக் பண்றாருங்க. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃப்ரம் வில் ஜாக்ஸ். லெஃப்ட்ல ஒரு அதாவது லெக் சைடுல ஒன்னு, ஆன் சைடுல ஒன்னு அடிச்சிருக்காருங்க. வெல்கம் டு மை பார்ட்டி மச்சான். ஆடி ஷாட்டுங்க. வில் ஜாக்ஸ்க்கு ஃபுல்லர் ரன்ல ஒரு யாக்கர் ட்ரை பண்ணாரு. 155 கிலோமீட்டர்ல போட்டாரு கமலேஷ் நாகர்கோட்டி. ஆனா வில் ஜாக்ஸ் 180 கிலோமீட்டர்ல தூக்கி அடிச்சாருப்பா சிக்ஸரை. சரியான ஷாட் ஃபார் a huge sixer. Everyone just watched that in awe. வேற யாரும் இல்ல நம்ம புஷ்பா 2. ஓ அதுவா? அதான இது நேத்தா யாரோ அப்படி போலன்னு சொல்லிட்டு மொத்தமா 8 ஓவர் 8 ஓவர்ல 4 ஓவர் பவர் பிளே முடிச்சிட்டேன். அந்த இடத்துல கமலேஷ் நாகர்கோட்டிக்கு இன்னொரு விக்கெட். வில் ஜாக்ஸ் ஒரு விக்கெட்டா? that's a wicket and வில் ஜாக்ஸ் காலிங்க. நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வில் ஜாக்ஸ் முதல் பந்துல சிக்ஸர் அடித்தாரு. ஆனா அதுக்கப்புறமா நம்ம கமலேஷ் நாகர்கோட்டி ஒரு ரிவெஞ்ச் எடுத்துட்டாருங்க விக்கெட் எடுத்து. நல்ல ஒரு விக்கெட்டுங்க. இந்த மாதிரி வந்துட்டு அதே யாக்கர் தான். ஆனா என்ன கொஞ்சம் ஸ்டம்ப் லைன்ல உள்ள இறக்குனாரு, ஸ்ட்ரைட்டா கிராசிங் போட்டாரு. வில் ஜாக்ஸ்க்கு கரெக்டா கனெக்ட் ஆகல, அவுட் ஆயிட்டு போறாருங்க. போன முறை வந்துட்டு ஆஃப் சைட்ல சிக்ஸருக்கு போனாரு, அது கரெக்டா கனெக்ட் ஆச்சு. ஆனா இந்த பால் கனெக்ட் ஆகவில்லை. விக்கெட் யாக்கர் ப்ரோ இந்த போட்டல விக்கெட் விழுந்துருச்சு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தம்பி இங்க இருக்கிறவங்க நல் பந்து ஜட்டு ஆட்டே ஷாட் முடிச்சு விட்டான்டா. 6. அடா ஜட்டு ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சு விட்டான். மாமா என்ன மாமா? வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஜட்டு அடே ரிவர்ஸ் ஸ்வீப் 6 போடு. பாண்டியா and the spinners makes the best history. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் CSK ஸ்பின்னர்ஸ் பார்த்தாலே பாண்டியாவுக்கு பொளக்கணும் தோணும் போல. எப்பவுமே இதேதாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈஸியா பொளந்துறா CSK ஸ்பின்னர்ஸ். செல்சிமே புரியல. 3வது பால் ஹர்திக் பாண்டியா இறங்கி வந்து அச்சோ பவுண்டரி. ஆடே ஜட்டு ஹர்திக் பாண்டியாவிற்கு அடிச்சாரு. ஃபீல்டர் கரெக்டா இருக்கிறாரு. கேரி ஆயிடுமா? கேட்ச் பிடிச்சிருவாரு அந்த இடத்துல. that's a wicket. பர்ஃபெக்ட் செட்டப். ஹர்திக் பாண்டியா காலி. திருப்பி பேக் டு பேக் யாக்கர்ஸ் போட்டு விக்கெட் தூக்கி இருக்காரு. மத்தீஷா பத்தி ராணா கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் வச்சிருந்தாங்க. இதுக்காக தான் ஹர்திக் பாண்டியா அந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங். ஃபிளிக் பண்ணி விட்டாலே 6 பறக்கும். ஃபிளிக் பண்ணாரு கரெக்டா. ஃபீல்டர் கையில போய் மாட்டிருக்கு வந்து. that's a wicket. ஹர்திக் பாண்டியா காலி. இதுக்கு அப்புறம் யாரா வரணும்?
யாரா வந்து உங்க டீமை காப்பாத்த போறா? இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் 123 இருக்கு, 6 விக்கெட் காலி நண்பர்களே. ராபின் மின்ஸ் வராருங்க, the new man ராபின் மின்ஸ். 29க்கு 6 அடிச்சாரு. ஓயோ கேப் பிக் பண்ணிட்டாங்க. ச்சே, அந்த இடத்துல ஃபீல்டர் இருக்காரு, கேரி ஆயிடும் நினைச்சேன், பட் அவரையும் தாண்டிருச்சு பால். நாகர்கோட்டி டு ராபின் மின்ஸ், பரவாயில்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஆஹா, இன்னொரு பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃப்ரம் ராபின் மின்ஸ். என்ன இது அடிக்க ஆரம்பிச்சான். லிவர் யாரு பண்ணது உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ் முடிச்சு விட்டாருங்க. அடிச்சு விட்டானே, ஹேட்ரிக் பவுண்டரி அடிச்சானே ராபின் மின்ஸ். ரெஃப்ரி வாங்கி 2 பிஎல் ஜெயிச்சு ஆப்போனன்ட்க்கு பாயிண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறவங்க என்ன பாஸ்? போய் ரஃபீஸ் போய் சமாதானம் பண்றதுக்கு தான்டா நான் இருக்கேன். ஏன் முன்னாடி சண்டை போட கேட்ச் பத்திராவுக்கு ஒரு விக்கெட். அந்த இடத்துல ராபின் மின்ஸ் காலி, பத்திரா விக்கெட்டை தூக்கி இருக்காருங்க. அவ்வளவுதான், 7வது விக்கெட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 150 தொடுவார்களா மும்பை இந்தியன்ஸ். பத்திராவுக்கு மீண்டும் ஒரு விக்கெட். 2 முக்கியமான விக்கெட் தூக்கி இருக்காரு மத்தீஷா பத்திரானா. ஒன்னு ஹர்திக் பாண்டியா, இன்னொன்னு ராபின் மின்ஸ். ரெண்டுமே ஒரே ஆங்கிள், ஒரே ஷாட் தான். ஈரல் விசி சிட்டி யாருக்கு சப்போர்ட் ஆச்சு? ரஃபீஸ் டியூப் எந்த பக்கம் போறேன்? நான் எந்த பக்கமும் போலப்பா. சிட்டி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன், ஆனா சிட்டி ஜெயிச்சா ஓவரா பண்ணுவோம். அதுதான் ஒரே ஒரு மன வருத்தமா இருக்கு. இன்னைக்கு எங்கடா பேச வச்சீங்க? நான் தான் சொல்றேன்ல, நீ பேசுதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, அதனாலதான் நான் உன்னை மியூட் பண்ணேன். மத்தபடி எல்லாருமே வந்து நல்லா தான் பவுலிங் போட்டுதாங்க ஃபார் சிஎஸ்கே. இதுதான் ஸ்கோர் கார்டு ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 145க்கு 7. ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், ரிசார்ட் வில்லியம்ஸ். பவுலிங் பயங்கரமா இருக்கு ஃபார் மும்பை இந்தியன்ஸ்க்கு. தான் சிஎஸ்கே ஓட பவுலிங். ஜடேஜா வாஸ் த லோன் எக்ஸ்பென்சிவ் பிளேயர். மத்தபடி எல்லாருமே ஓரளவு ஓகே தான். கமலேஷ் நாகர்கோட்டி 3 ஓவர்ல 2 ஓவர் 9 ரன் தான் கொடுத்தாரு. கடைசி 2 ஓவர்ல 25 ரன் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, 2 முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு, அதுதான் முக்கியம். ஆஷனா வாஸ் த மோஸ்ட் பிக் ஆஃப் த பவுலர். 4 ஓவர்ல ஒரு 15 ரன் தான் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் 24 பால்ல 13 பால் டாட் பால் போட்டுக்காரு. கலில் அகமது அதே மாதிரி 4 ஓவர்ல 31 கொடுத்தாங்க, 13 டாட் பால். அண்ட் பத்திரானா 4 ஓவர் 16 ரன் கொடுத்திருக்காரு, 11 டாட் பால் போட்டிருக்காரு, 2 விக்கெட்ஸ். கமலேஷ் நாகர்கோட்டி 9 டாட் பால். சட்டுனால வெறும் 6 டாட் பால் தான் போட முடியுது. நல்ல பவுலிங் ஃப்ரம் சிஎஸ்கே. நான் தான் சம்மதமா இருக்கேன், லெஃப்ட் ஆயிட்டேயா ஏன்யா? என்னையா லெஃப்ட் ஆயிட்டேன்? வார்னர்ல டிமோ வார்னர் ஃபுட்பால் பத்தி பேசுறேன். ஓகே, தீபக் சஹர் செரீஸ் ஆன் தி பேட் பவுலிங் நண்பர்களே. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்ல கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, என் கண்மணி தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடி கண்மணி, என் கண்மணி. இப்பெல்லாம் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, என்ன ஒரு கட்பர்கள். லாஸ்ட் வால்ல வந்துட்டு அந்த ஸ்விங்க அப்படியே யூஸ் பண்ணி கேப்பை பிக் பண்ணிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட். பவுண்டரி டு எண்ட் தி ஓவர். கஷ்டப்படும். ஐயோ, ஃபர்ஸ்ட் ஷாட் ஃப்ரம் ருத்ராஜ் கேக்வாட். அச்சச்சோ, விக்கெட் எடுத்துட்டான்டா பும்ரா. பைனா தட்டி விட்டு பவுண்டரி போகும் நினைச்சா இப்படி ஸ்டம்ப்ல தட்டி விட்டுட்டேனே. சை ஆடம் கொய்யால ருத்ராஜ் கேக்வாட் மைண்ட் வாஷ். நல்லா தாண்டா ஆடிக்கிட்டு இருந்தேன், இப்படி அவுட் ஆக்கி விட்டுட்டா சண்டாளா. அவசரப்பட்டுட்டே கோபி. சரி, திருப்பாத்தியை இறக்கி விடுவோம். எடுக்கலையே, 4 போகும் நினைச்சேன் மச்சான். பாத்துக்கலாம், ஷார்ட் பாலா தான் வரும். ஷாட் ஃப்ரம் ராகுல் திரிபாத்திங்க. அவருடைய முதல் பாலே வந்து 6 கடாசி இருக்காருங்க. சிஎஸ்கேக்கு வந்து ஆடின முதல் பந்து எவ்வளவு கான்பிடண்டா அடிச்சிருக்காரு பாருங்க. ஹர்திக் பாண்டியா போட்ட பந்தை 6க்கு கடாசி விட்டுருக்காரு ராகுல் திரிபாத்தி. என்ன ஷாட்டுங்க, கரெக்டா அந்த ஃபீல்டர் இல்ல தெரிஞ்சது. தில்லா போனாருங்க அந்த ஷாட்டுக்கு. கான்வி 10 ரன் தான் அடிச்சிருக்காரு 13 பந்துகள்ல. ஆஹா, சொன்னோனே ஒரு பவுண்டரி கிடைக்குதுங்க. 14 ரன்கள் ஃப்ரம் 14 பால். சிஎஸ்கே 30க்கு 1. மச்சா சாங் மாதிரி இருக்கு. அது வந்து சைட்ல தட்டி விட்டுருக்காரு. இன்னொரு பவுண்டரி கிடைக்குமா டெவன் கான்வேக்கு? எஸ், இன்னொரு பவுண்டரி இந்த ஓவர்ல. 2வது பவுண்டரிங்க. டாட் பால் போட்டான்னு சொல்லிட்டு அடிச்சேன், விக்கெட்டை மாட்டிக்கிட்டேன். தூபே மாமா வந்த உடனே ஒரு 6 தூபே மாமா முடிவு எடுத்துட்டாரு. ஜஸ்ட் திரிபாத்தி ஆன் ஸ்ட்ரைக், ரன் போல்ட் முதல் பந்து ஸ்ட்ரைட்டா 6 என்ன ஷாட் யாது. ட்ரெண்ட் போல்ட் போட்ட முதல் பந்துலயே தூக்கி கடாசிருக்காரு 6. என்ன ஆபீஸ் போல போணும். 2வது பந்து ட்ரெண்ட் போல்ட் டு தீபக். சாரி, ஆஹா, ஷாட் ஹைட் போச்சு, டிஸ்டன்ஸ் இல்ல நினைக்கிறேன், பட் டைமிங்ல பவுண்டரி கிடைச்சு. ராகுல் திரிபாத்தி இருக்கு மடிச்சல வரும். தீபக் சஹர் ஒரு இடத்துல முதல் பந்து சிவம் தூபே 6. இதுக்கு பேர் தாங்க, இதுக்காக தான் அவருக்கு வச்ச பேரு ஆறுச்சாமி. ஜஸ்பிரீத் பும்ரா போட்ட ஒரு ஷார்ட் பால தூக்கி கடாசி இருக்காரு. 6 ஃப்ரம் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆனா இங்க சிவம் தூபே கரெக்டா வந்து சிக்குது. ஸ்ட்ரைட்டா தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைக்குமா? ஃபீல்டர் இருக்காரு, ஆனா ஃபீல்டர் தடுக்க முடியவில்லை. பவுண்டரி பவுண்டரி பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ். 2 பால் போட்டாரு ஜஸ்பிரீத் பும்ரா. 2 பால்லுமே வந்து பவுண்டரி அடிச்சிருக்காரு சிவம் தூபே. ரிமெம்பர் தட் டெலிவரி சிவம் தூபே இருக்கு ஃப்ரம் ஜஸ்பிரீத் பும்ரா. கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாரு,
அடிக்க ட்ரை பண்ணாரு அம்பையர் மண்டைக்கு மேல மற்றும் ஒரு பவுண்டரி. அவர் ஃபுல் லென்த்துக்கு வெயிட் பண்ணாரு, ஆனா கொஞ்சம் ஷார்ட்டா வந்துச்சு. பட் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட்ல. பவுண்டரி 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 2. அச்சா முடிச்சு வச்சிருவாரா சீக்கிரமா? அவ்வளவுதாங்க, முடிச்சிருவாருங்க. சிக்ஸர். என்ன ஈஸியா 66 பறக்குது. கமிங் அப் ஜஸ்பிரித் பும்ரா டு சிவம் டூபே. மீண்டும் ஷாட், மீண்டும் ஒரு சிக்ஸர்ங்க. இந்த ஓவருடைய 3வது சிக்ஸர். Can we expect one more sixer from Shivam Dube? Dube is taking out Jasprit Bumrah. Bumrah ke Shumro. விக்கெட் எடுப்பாரா அவர் 3வது ஓவர்ல? தூக்கி விட்டாரு. அதெல்லாம் இங்க கிடையாது, வெளியே போகடா அப்படின்னு இருக்காரு டூபே. 2வது டயர்ல தூக்கி கடாசிருக்காரு. 3வது 4வது சிக்ஸர் இந்த ஓவர்ல. பார்த்து இவர் அடிக்கிறது தான் நான் இருக்கல அப்படின்றாரு. தூக்கி கடாசிட்டாரு 6 முத பால்ல. என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு? இவரும் செகண்ட் டயர்ல தூக்கி அடிக்கிறாரு. கோர்ஸ் 2வது வந்து ஸ்ட்ரைட்ல தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி கிடைக்கும், ஓட தேவையில்லை அப்படின்னு திங்க் பண்றாரு. எஸ் நான் ஓடிடுவோம் அப்படின்னா ஓட்டாகி லாஸ்ட்ல ஃபீட் ஒர்க்கே இருக்காது. அவ்வளவுதான், சிக்ஸா கேட்சா 6. அடித்து அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுவாரா? ஷார்ட் பால், ஃபீல்டர் இருக்காரு காலிங்க. ஓ கேரியா? எஸ் தாச்ச கேட்ச்ங்க. அதாவது கேரி ஆவலன்னு நினைச்சேன், பட் கரெக்டா கேரி ஆயிருச்சுங்க லாஸ்ட்ல. கடைசி வந்து ட்ரெண்ட் போல்ட் ஃபைனல்ல ஒரு விக்கெட் எடுத்தாரு. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாருங்க அந்த பாலை வந்துட்டு. எப்பயும் போட்ட ஃபாஸ்ட் ஓடுது, கொஞ்சம் ஸ்லோ. டூபேக்கு கரெக்டா பேட்ல மாட்டல. கேட்ச் பிடிச்சிருக்காரு ஜஸ்பிரித் பும்ரா. நல்ல ஒரு லோ கேட்ச்ங்க, செம்ம லோவா போயிட்டு பிடிச்சாரு. எப்படி அந்த கேட்சை பிடிச்சாங்க? கான்ட் பிலீவ் இட். ஜஸ்பிரித் பும்ரா தான்யா போடு. ஆர்சிபி கிட்ட முடியாதா? அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட தான் ஜெயிக்கிறோம். டூவே நல்ல ஷாட் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. 13 பந்துகள் 47, 6 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே 103க்கு 3. அடுத்து தீபக் கூட வர போறாருங்க. கூட தீபக். அது வந்து டைமிங் இல்ல, பட் தட் வில் கோ ஃபார் a பவுண்டரிங்க. ஃபலார்னு அடிச்சாரு. ஏரியல் ரூட் போக ட்ரை பண்ணாரு, ஏரியல் மாட்டல. பட் கிரவுண்ட்லயே பவர்ஃபுல்லா போயிருக்கு பால். ராகுல் திரிபாதி ஷாட், ஏர் ஆஃப் ஃபீல்டர் கையில. ஃபீல்டர் கையில போச்சு பார்த்தா, பட் ஃபீல்டரால தடுக்க முடியல. பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் ஃப்ரம் திரிபாதி. பவுண்டரி டு எண்ட் தி ஓவர்ங்க. ஐயோ இப்போ வீடியோ போட்டா வர மாட்டீங்க சேனல் பக்கம். ஷாட், ஆனா இந்த முறை கேப்பை பிக் பண்ணிருக்காரா? எஸ் தாச்ச பவுண்டரிங்க. ஃபீல்டர் தடுச்சிருக்கலாம், ஆனா அவரோட தடுக்கவில்லை. பவுண்டரி கிடைச்சிருக்குது. சும்மா சொன்ன ஓ நோ, திரிபாத்தியும் அவுட் ஆயிட்டாரா 50 அடிக்காம. ஷிட், ஓடியா பண்ணுக்கு தானே. ஆனாலும் எனக்கு மனசு ஆறல அந்த விஜயசங்கர் பிட்டு பண்ணதுல. சே, திரிபாத்தி கொஞ்சம் பேட்டோட ஹேண்டில் கிட்ட பட்டுருச்சு, அவுட் ஆயிட்டாரு. 16 பால் 47, ஒரு 50 அடிக்காம போறீங்க எல்லாருமே. அவ்வளவுதான், தலை தோனி வந்துதான் மேட்சை பினிஷ் பண்ணணும்னு இருக்கு போல. என் நீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. தலை தோனி பவுண்டரியோட ஆரம்பிக்கிறாருங்க. தீபக் சேகர் போட்டது முதல் பந்து ஒரு ஸ்லோ டெலிவரி. தோனி ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. தலை தோனி ஸ்ட்ரைட் டவுன் உள்ள அடிப்பாரா? அடிச்சாரு. இதுவும் டைமிங் இல்ல, பட் கோ ஃபார் a பவுண்டரிங்க. தலை தோனி பெர்ஃபெக்ட்டா டைம் பண்ற மாதிரி தெரியல, ஆனாலும் பவுண்டரி கிடைக்கிறதுக்கு. பவுண்டரி கூடா பேட்ல இருந்து நம்ம ஒரு 6 எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அடிச்சிருக்காரு, ஆனா ஃபீல்டர் இருக்காரு. கேரி ஆகுமா? 6 முடிச்சு விட்டாரு போக தீபக் கூட. பஞ்சு மிட்டாயா? ஆமா பஞ்சு மிட்டாயாங்க. பாருங்க 6 ஃப்ரம் தலை தோனிங்க. தீபக் சகர் அடிக்க மாட்டேன், ஆனா ட்ரெண்ட் போல்ட் அடிப்பேன்னு சொல்லிட்டு தலை தோனி வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரே இன்னிங்ஸ் ஃப்ரம் தலை தோனி. வெற்றி பெற தேவை வெறும் ஒரே ஒரு ரன்கள். மஜாவா இன்னிக்கிறிய பஞ்சு மிட்டாயா? ஆமா பஞ்சு மிட்டாய். தலை தோனி முடிச்சிட்டாரா? 6 முடிச்சிருச்சா? ஆமா 4 ரன் தான் தேவை இருந்துச்சு. தோனி finishes off with the 6 போடு. That's a victory for team CSK. சிவம் டூபே named the man of the match. 47 ரன் அடிச்சிருக்காரு 13 பந்துகள்ல. 43 ரன்கள் from 13 பந்துகள். 47 13. திரிபாதி 47 16 பந்துகள் அடிச்சிருக்காரு. That's a good innings from both of them, and team in CSK வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த போட்டியை. ஆன்கடையில தலை 6 ஓட பினிஷ் பண்ணிட்டாரு, புதுசு இல்ல. எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Do subscribe to CTT Sports and Gaming.